அரவிந்த் ஆண்டி அக்காக்கு கொடுத்த சேர்மன் பதவி, தங்கச்சிக்கு கொடுத்த வீட்டோட கொத்து சாவிக்கும் நல்லா நியாயமா நடந்துக்கிறீங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல மனிஷா. அதனால்தான் அரவிந்தா அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கா. அப்ப எனக்கு என்ன கொடுத்தாங்க மாமா? இந்த வீட்ல நான் யாரு? கம்பெனில எப்படியும் என் பையனை வளர விட மாட்டீங்க. அட்லீஸ்ட் எனக்காச்சும் இந்த வீட்ல மதிப்பு இருக்கணும்ல. இத்தனை நாள் சின்ன மருமகளா அரவிந்த் அக்கா சொன்னபடிதான் நான் நடந்துகிட்டேன். ஆனா இப்போ அக்கா போகும்போது வீட்டோட பொறுப்பை இந்த ஜானு கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இனி வாழ்நாள் முழுக்க இவ காலடியில நான் கடக்கணுமா? அதுதானே அக்காவோட எண்ணம். மாமோட எண்ணம் அது இல்ல சித்தி. பின்ன என்ன நினைப்புல அவங்க வீட்டோட சாவிய ஜானு கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆன்டிக்கு அப்புறம் தேவயானி ஆண்டி தானே இந்த வீட்டுக்கு பெரியவங்க. பொறுப்பு இவங்க கிட்ட இருக்கணுமே தவிர கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தவங்க கிட்ட இருக்க கூடாது. ஆபீஸ்ல சேர்மனோட போஸ்ட நான் கேட்கல. வீட்டோட பொறுப்பையும் ஜானு ஆசைப்படல. நாங்க 2 பேரும் அத்தையோட சொல்ல மதிக்கிறோம், அவ்வளவுதான். அத்தைக்கு நீங்க தலை வணங்குறீங்க, உங்களுக்கு நாங்க தலை வணங்கணுமா? அதுதானே நீ சொல்ல வர? உங்களுக்கு மட்டும் பதவியும் பொறுப்பும், ஆனா எங்களுக்கு பணிவுடையும் சேவையும். அதுதானே உன்னுடைய எண்ணம். நீங்க அதிகாரத்தை காட்டுவீங்க, நாங்க உங்க ஆர்டர்ஸ செயல்படுத்தணும். அதுதானே எங்க வாழ்க்கை. சின்னத்த, எனக்கு சேர்மனோட பதவியோ ஜானுக்கு இந்த வீட்டோட பொறுப்போ தேவையில்லை. இந்த வேலைய அத்தை கொடுத்தாங்கிறதுக்காக தான் செய்யறோம். அந்த பதவியை உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோமே தவிர யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டோம். அரவிந்த் அத்தைக்கு அப்புறம் நீங்க அப்பேற்பட்டவங்கன்னு உங்க மேலயும் எங்களுக்கு மதிப்பு இருக்கு. எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உங்க கௌரவத்துக்கு என்னைக்கும் நாங்க தடங்கலா இருக்க மாட்டோம். ஜானு, நீ போய் வீட்டோட கொத்து சாவி எடுத்துட்டு வா.